இந்த நொடியும் நீ உன் போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்கிரீன்ல ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடும் ட்ரிப்ஸ், காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ், சோர்வே இல்லாத சிரிப்புகள், வெற்றி மட்டுமே நிறைஞ்ச லைஃப் உனக்கு தெரியுதா? ஒரு கேள்வி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் ஏன் தனியா இருக்கேன்? இந்த கேள்வி நைட்ல உன்னை தூங்க விடாம பண்ணியிருக்கா? சமூக வலைதளங்களை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி வரும். அந்த வலிதான் இந்த தலைமுறையோட மிகப்பெரிய தனிமை. தனிமை உன்னை ஆட்டி படைக்குதா? நாம பார்க்கிறது மத்தவங்களோட லைஃப்ல இருக்கிற பெஸ்ட் 1% தான். நாம வாழ்றது நம்ம லைஃப்ல இருக்கிற மீதி 99%. இந்த ஒரு உண்மைதான் மேட்டர். சமூக வலைதளங்களின் சிரிச்ச முகங்களுக்கு பின்னால் கண்ணீர் விட்டு அழும் ஒரு மனசு இருக்கு. அது உன்னோடதா? அல்லது நீ பார்த்து பொறாமைப்படுற அந்த செலிபிரிட்டியோட மனசா? யார் அந்த ஆள்? இந்த 6 நிமிஷத்துல இந்த மாயத்திரைக்கு பின்னால் இருக்கிற 3 மனசு சம்பந்தப்பட்ட உண்மைகளை பற்றி பேச போறோம். உன் தனிமையை ஒருபோதும் நீக்காத 4 ஆன்லைன் பழக்கங்கள் என்ன? நிஜ லைஃப்ல நிம்மதியை கண்டுபிடிக்க நாம செய்ய வேண்டிய 2 முக்கியமான சேஞ்சஸ் என்னென்ன? இது உன்னை மாற்றும் ஒரு பேச்சாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாரு. வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசிஎஸ் டாக்ஸ். நாம இப்போ வாழ்றது போலி சந்தோஷத்தின் காலம். ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் நம்ம நிஜமான நிம்மதியை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. லைக்ஸ் உன் நிம்மதியை திருடுது. உளவியல் உண்மை. நாம சோஷியல் மீடியாவில் அதிக நேரம் இருக்கும்போது நம்ம மூளை நம்ம லைஃபை மத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துது. இது தன்னம்பிக்கையை உடைக்கும் ஒரு ஸ்லோ பாய்சன். தன்னம்பிக்கையை இப்போதே காப்பாற்றுங்கள். இன்னைக்கு இந்த தனிமையின் வழியை நாம புரிஞ்சுப்போம். ஆன்லைனை விட்டு மீண்டு ஆஃப்லைனில் எப்படி உண்மையான அர்த்தமுள்ள லைஃபை வாழலாம் என்பதற்கான 3 சிம்பிள் ஃபார்முலாக்களை நம்ம பார்க்க போறோம். நீ பொறாமைப்படும் புகைப்படங்களுக்கு பின்னால் உள்ள 3 உண்மைகள். உண்மை நம்பர் 1, எடிட் செய்யப்பட்ட வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு தியேட்டர். சோஷியல் மீடியா ஒரு போட்டோ ஆல்பம் இல்ல, அது ஒரு தியேட்டர். எல்லா ஃபெயிலியர்களும், கஷ்டங்களும், சோகங்களும் வெட்டி நீக்கப்பட்டு வெற்றி மட்டும்தான் காட்டப்படுது. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலில் அவர் சாப்பிடும் அந்த போட்டோ. ஆனா அந்த சாப்பாட்டுக்காக அவர் 2 மாச சம்பளத்தை செலவழிச்சதை நீ அறியமாட்ட. உண்மையை தேடுங்கள். உண்மை நம்பர் 2, கவன ஈர்ப்பு தேவை. லைக்ஸ் ஒரு போலி மருந்து. தொடர்ந்து லைக்ஸ் தேடுபவர்கள் பெரும்பாலும் நிஜ லைஃப்ல உண்மையான அன்பை தேடத் தவறியவர்கள். வெளியிலிருந்து கிடைக்கிற கவனத்தின் மூலம் அவங்க தனிமையை மறைக்கிறாங்க. 1000 லைக்ஸ் கிடைச்சாலும் அந்த ஆள் தன் ரூம்ல அதே தனிமையுடனும் சைலன்ஸுடனும் தான் இருக்க வேண்டியிருக்கு. லைக்ஸ் ஒருபோதும் தனிமையை தீர்க்காது. உண்மை நம்பர் 3, ஒப்பீடு ஒரு மனநோய். ஒப்பீடு ஒரு விஷம். நாம பார்க்கிறது ஒரு முடிவு, ஆனா நாம ஃபீல் பண்றது நம்மளோட தொடக்கம். இந்த கேப்பை ஒப்பிடும்போது நம்ம மனசு ரொம்ப பாதிக்கப்படுது. நீ இப்போ பார்க்குற சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ்மேன் 10 வருஷ ஃபெயிலியரே கடந்து வந்திருக்கார். ஆனா நீ முதல் தோல்வியிலேயே உன் லைஃபை ஒப்பிட்டு பார்க்குற. தோல்வியை வெற்றியுடன் ஒப்பிடாதே. தனிமையில் இருக்கீங்களா? இந்த 4 ஆன்லைன் பழக்கங்களை இப்போதே நிறுத்துங்கள். பழக்கம் நம்பர் 1, மகிழ்ச்சி ஃபீடை தொடர்ந்து பார்ப்பது. ஃபீட் உன் நிம்மதியை கொல்லும். மத்தவங்க கொண்டாட்டங்களை பார்க்கும்போது உன் மூளைக்கு என் லைஃப்ல எதுவும் நடக்கலன்ற நெகட்டிவ் சிக்னல் போய்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை ஒரு நேர வரம்புடன் மட்டுமே பாரு, அவ்வளவுதான். பழக்கம் நம்பர் 2, கமெண்ட்டுகளில் மத்தவங்க கூட சண்டையிடுவது. சண்டை உன் கோபத்தை வளர்க்கும். ஆன்லைன்ல சண்டை போடுறது உன் மனசுல தேவையில்லாத கோபத்தையும் நெகட்டிவ் எனர்ஜியும் நிரப்புது. இது நிஜ லைஃப்ல உறவுகளை பாதிக்கும். ஆத்திரமூட்டும் கமெண்ட்டுகளை தவிர்த்துவிட்டு போனை கீழே வையுங்கள். இப்போதே வையுங்கள். பழக்கம் நம்பர் 3, உன் லைஃபை திட்டமிட்டு படமாக்குவது. வாழ்க்கை ஷூட்டிங் இல்ல. ஒரு நிஜமான சந்தோஷமான தருணத்தை அனுபவிப்பதை விட்டுட்டு அதை போட்டோ எடுப்பதில் கவனம் செலுத்தினால் அந்த தருணத்தோட உண்மையான மகிழ்ச்சி உனக்கு கிடைக்காது. சில முக்கியமான மொமெண்ட்ஸை போன்ல படம் எடுக்காமல் கண்களால் மனதால் அனுபவியுங்கள். பழக்கம் நம்பர் 4, உன் பழைய நண்பர்களை தொடர்ந்து பின்தொடர்வது. கடந்த காலம் உன் முன்னேற்றத்தை தடுக்கும். இது உன்னை பழைய சோகத்துடனும் அவங்க உன்னை விட்டு போனதற்கான கஷ்டத்துடனும் மறுபடியும் கனெக்ட் பண்ணுது. நீ முன்னேற விடாமல் தடுக்குது. உன்னை வருத்தும் அக்கவுண்டுகளை அன்ஃபாலோ அல்லது மியூட் செய்யுங்கள். இன்று இரவே செய்யுங்கள். தனிமையை துறந்து நிஜ லைஃப்ல நிம்மதியை கண்டறியும் 2 சூத்திரங்கள். சூத்திரம் நம்பர் 1, நிஜமான நட்பு என்ற வலையை உருவாக்குதல். 1000 ஃபாலோவர்ஸ் வர்சஸ் 2 உண்மை நண்பர்கள். ஆன்லைன்ல 1000 ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கிறத விட ஆஃப்லைன்ல 2 உண்மை நண்பர்கள் கூட ஆழமான உரையாடலை ஆரம்பி. நிஜமான சந்திப்பில் இருக்கிற கண்களின் தொடர்பு, பாடி லாங்குவேஜ், சிரிப்பு இதெல்லாம் லைக்க காட்டிலும் உன் மனசுக்கு அதிக சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் தரும். இன்று மாலை நீ நம்புற ஒரு ஃப்ரெண்டுக்கு நேரடியா கால் செய்து அல்லது நேரில் சந்தித்து பேச நேரம் கேளு. சூத்திரம் நம்பர் 2,
வேலை இல்லாமல் இருக்கும் நேரம் அவசியம். சும்மா இருக்க பழகு. தினமும் 15 நிமிஷமாவது போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சும்மா இரு. வெறுமனே நட, இல்லனா உட்கார்ந்துரு. இந்த சும்மா இருக்கிற டைம்ல தான் உன் மூளை உன்னோட நிஜமான பிரச்சனைகளையும் உன் தேவைகளையும் பேச ஆரம்பிக்கும். அப்போதான் உனக்கு புரியும், உன் பிரச்சனைக்கு நீயே தீர்வு. நடைமுறை செயல்பாடு: உனக்கான ஒரு நோ ஃபோன் மண்டலத்தை உன் வீட்டுல உருவாக்கு. பெட்ரூம் அல்லது டைனிங் டேபிள். இந்த திரைக்கு வெளியே தான் உண்மையான உலகம் இருக்கு. சிரிச்ச முகங்கள் ஒரு பொய். தனிமையின் வழி நிஜமான ஃபீலிங். உன் நிஜத்தை உணர். நீ தனியா இல்ல. இந்த உலகத்துல எல்லாரும் அவரவர் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதை அவங்க ஆன்லைன்ல காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீ இப்போ ஸ்கிரீனை பார்த்து முடிச்ச இந்த வீடியோல இருந்து வெளியே வந்து நிஜமா வாழ தயாரா? நீ சோஷியல் மீடியாவுல பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கிற முகத்தை விட உண்மையாகவே நிம்மதியா இருக்கிற மனசுதான் பெரிய வெற்றி. நிம்மதியே உண்மையான வெற்றி. சோஷியல் மீடியாவுல இருக்கிற போலி மகிழ்ச்சியை நீ எப்போ உணர்ந்த? ஒரு கமெண்ட்ல சொல்லு. உன் லைஃப்ல நிம்மதி நிலைக்கட்டும். நன்றி, வணக்கம்.